Hello everyone, welcome back to GK Spoken English. So இதுவரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா primary axillary verb and modal auxiliary verb. So அதுல வரக்கூடிய B forms எந்தெந்த situationல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா லேர்ன் பண்ணியிருக்கோம். So இதுவரைக்கும் என்னோட வீடியோ நீங்க வாட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. Today day 11 கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா tenses. Okay, so tenses total 12 tenses இருக்கு. First one is simple present tense. So simple present டைட்டிலே நமக்கு இருக்கு present. The situation is present. Tense அப்படினாலே என்னன்னா காலம், நம்மளுடைய டைமை குறிக்கிறது தான் tense அப்படின்னு சொல்லுவோம். Simple present tense அப்படிங்கிறது இப்ப present situationல நடக்கக்கூடிய செயலை பற்றி பேசுறதா என்னன்னு சொல்லுவோம், simple present tense அப்படின்னு சொல்லுவோம். So இது மட்டும் இல்ல, simple present tense எந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா at present what happened, இப்ப ஒரு செயல் நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு செயலை நான் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி டாஸ்க், habitual action அப்படின்னு சொல்லுவோம். So everyday மார்னிங் நான் இந்த டாஸ்க் பண்றேன், everyday ஈவினிங் நான் இந்த டாஸ்க் பண்றேன் அப்படிங்கிறப்ப habitual action பத்தி பேசும்போதும் scientific truth, 3 situations நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் simple present tense தான். ஓகே, present activity and habitual action and the third one is scientific truth. Okay, so examples பார்க்கலாம். Simple present structure தான் இந்த ஃபார்முலா. ஓகே, so subject plus present verb. Examples பாருங்க. He plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு ஒரு ரூல் இருக்கு. டோட்டல் நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்திருக்கோம், 7 சப்ஜெக்ட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த 7 சப்ஜெக்ட்ஸ்ல 7 சப்ஜெக்ட்ஸ்ல 3 சப்ஜெக்ட சிங்குலர் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். சிங்குலர் அப்படின்னா என்ன, ஒரு நபரை பற்றி பேசுறதா என்ன சொல்லுவோம், சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும்போது வெர்ப் ஃபார்ம் ப்ளூரலா இருக்கும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கும்போது வெர்ப் ஃபார்ம் ப்ளூரலாகவும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும்போது வெர்ப் சிங்குலராகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. He play, this is the present verb, but we have added s, plays. He plays cricket, subject singular, so verb is plural. They obey to their parents, அவர்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறார்கள், செய்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள், கொடுக்கிறார்கள். Okay, present situation. அவர்கள் plural, so present verb. இங்க நம்ம என்ன ஆட் பண்ணல, s அப்படிங்கற லெட்டர் ஆட் பண்ணல. We chat with our friends. We plural subject, so chat, there is no s. We chat with our friends. நாங்கள் எங்களுடைய நண்பர்களுடன், our friends, எங்களுடைய நண்பர்களுடன் அரட்டை அடிக்கிறோம். அரட்டை அடிக்கிறோம் means talking each other. Okay, பேசிக் கொண்டிருக்கிறோம். She irons the dress. She subject is singular, so verb with s. Irons the dress, அவள் ஆடையை அயன் செய்கிறாள், செய்கிறாள். அவள் ஆடையை அயன் செய்கிறாள். Mother cooks daily. This is habitual activity. Mother cooks daily. Mother is singular, cook plus yes, cooks. Okay, so இந்த singular subject கூட வரக்கூடிய verb நம்ம என்ன பண்றோம், plural form ரைட் பண்றோம் இல்லையா? So இந்த verb plural form ரைட் பண்ணும்போது there is some changes. Okay, according to the spelling, according to the letter, there is some changes in the plural form. பாருங்க, ஒரு verb ch இல்ல sh அப்படின்னு finish ஆயிடுச்சுன்னா அதனுடைய plural form என்ன சொல்லுவோம், wash அப்படின்னா இதனுடைய plural form washes. Okay,
es add பண்றோம். Same ch also. ch sh ல finish ஆகும்போது அதனுடைய plural formல es add பண்றோம். Letter finish with o. Go, example go. Finish ஆகும்போது அது கூடவே என்ன பண்றோம்? es add பண்றோம். Third ones, play, p-l-a-y, play. The letter finish with y. ஒரு வெர்ப்ல வரக்கூடிய last letter y ல finish ஆகும்போது அதனுடைய previous letter a is vowel. a is vowel letter. So y க்கு முன்னால vowel letter இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த verb plural formல ரைட் பண்ணும்போது y கூடவே s ஆட் பண்றோம். play, plays. At the same time, next word fly. The birds fly. Last letter y, but the previous one is l. So this l is consonant letter. This l is consonant letter. So vowel letters, what are they? A, E, I, O, U. Okay, so only 5 letters are vowel letter. So the y அப்படிங்கிற லெட்டருக்கு முன்னால இந்த 5 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதை plural ஃபார்மா ரைட் பண்ணும்போது அது கூடவே என்ன பண்ணுவோம்? எஸ்ங்கிற லெட்டரை அப்ளை பண்றோம். அட் த சேம் டைம் ஒய்ங்கிற லெட்டருக்கு முன்னால இந்த 5 லெட்டரை தவிர வேற ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் வருது அப்படின்னு சொன்னா இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிடுவோம். fly means FL, y will be removed. Instead I, then add es, flies. FLY, that y is removed. FLIES, flies. Okay, so ஒரு verb plural form ரைட் பண்ணும்போது வரக்கூடிய changes. So here they obey verb நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? so the obey அப்படிங்கிறதுக்கு முன்னால y லெட்டருக்கு முன்னால என்னதான் இருக்கு? vowel letter e. so இத நம்ம ஒரு singular subjectல அப்ளை பண்றோம் அப்படினு சொன்னா அது என்னவா தான் இருக்கும்? obeys, o b e y s. okay, so only this much. These techniques if you learn, here we will not commit any mistake. okay, so இந்த tricks மட்டும் நம்ம learn பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா sentenceல ரைட் பண்ணும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. one thing. And second thing is present situation. ஒரு present action நீங்க பேசும்போது ஒரு நபரை பேசும்போது அந்த வெர்புக்கு கூட எஸ் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பேசும்போது present verb என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தமிழ் மீனிங் செய்கிறான், ஆன், வருகிறான், கொடுக்கிறான், கொடுக்கிறாள், வைக்கிறாள். okay, so that last letter தமிழ்ல நம்ம சொல்லும்போது இந்த லாஸ்ட் சவுண்ட் எப்படி ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். based on this we can translate the sentence easily. okay, so இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ரைட் பண்ணி பாருங்க. and oral practice. present situation ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும் போது அந்த present situationல எப்படி நம்ம sentence மேக் பண்றது அப்படிங்கற practice, oral practice கொடுத்துக்கிட்டே இருங்க. okay, so today vocabulary is bad omen and psychophancy. bad omen means நம்ம என்ன சொல்லுவோம்? வெளிய எங்கயாவது ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பும் போது யாராவது அந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்? catch. okay, கிராஸ் ஆயிடுச்சுனா என்ன சொல்லுவோம்? okay, this time is not good. okay, இப்போ போனா நல்லா இருக்காது, டைம் சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தான் என்னன்னு சொல்லுவோம்? bad omen அப்படின்னு சொல்லுவோம். okay, அபசகுணம். and psychophancy. psychophancy means one person who works under another one person. okay, ஒருத்தங்க கிட்ட அடிமையா ஒருத்தங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்? psychophancyன்னு சொல்லுவோம். okay, கொத்தடிமை. so daily vocabularies-உம் உங்களுடைய லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் கூட ஓரல் பிராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இதை பற்றிய சஜஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனடியா உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.